ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கும் ஸ்நாக்ஸ்க்கும் என்ன மெனு பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பைனாப்பிள். அது செய்யறதுலாம் சார் சாப்பிட்டுட்டு வரணும். மம்மி how much வச்ச நான் 4 வைக்கலாம் சொன்னேன். போதும். என்ன சரி, பைனாப்பிள் எடுத்துக்கோ. சாப்பிடு. ஸ்நாக்ஸ் பிரேக் வந்து பைனாப்பிள் எடுத்துக்கோ. லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக பண்ணியாச்சு சிக்கன் சீஸ் டாக்கோஸ். இதோட ரெசிபி வேணும்னா கீழே லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லா அப்படியே வைக்க முடியாது. சீஸ் உள்ள வச்சிருக்கேன். சீஸ் இல்லனா ஒட்டிரோல வாயிலேலா. உங்களுக்கு சீஸ் வேணும்னா சீஸ் போட்டுக்கங்க, இல்லனா சீஸ் இல்லாம கூட பண்ணிக்கலாம். சோ இது ஃபுல்லா வைக்க முடியாதனால நான் அப்படியே கட் பண்ணி வைக்கிறேன். எடுத்து சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். மம்மி 3 மட்டும் வச்சனா போறோம். 3 மட்டும் ஓகேவா? சரி. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணதுக்கு வேணாமா? சரி, ஓகே. போடு ஒரு பட சோ எனக்கு ஃபாயில்ல வச்சிட்டேன், சோ தட் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சைட் டிஷ்க்கு அவனுக்கு வந்து குக்கும்பர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சிருக்கேன். ஸோ சீட் சாப்பிட மாட்டான், அதனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி அதோட சைடு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். மம்மி குக்கும்பர் கேரட் also look like french fries only. எஸ். பிகினோட லஞ்ச் பாக்ஸ்க்கு அவங்களுக்குமே சேம் டாக்கோஸ் தான், பட் ஆனால் வந்து அவங்களுக்கு சீஸ் போடாமல் வச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்குமே அப்படி கட் பண்ணிக்கலாம். சீஸ் டாக்கோஸ் ப்ளஸ் வந்து ஒரு சிக்கன் டிக்கா பண்ணியிருக்கேன். சிக்கன் டிக்கா வந்து நான் மைக்ரோவேவில் பண்ணேன். ஸோ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிட்டனால கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடுச்சு. சிக்கன் டிக்கா வந்து ஃப்ரைட் சிக்கன் ஆயிடுச்சு. ஸோ ஓகே. ஸோ அவங்களுக்கு லஞ்ச் இது. அவங்களுக்கும் சைட் டிஷ்க்கு வந்து நான் குக்கும்பர் தான் ஆட் பண்ணுறேன். சீட் சாப்பிடுவாங்க, அதனால ஓகே. அவங்களுக்கு சாலடுக்கு வந்து குக்கும்பர் செடி வந்துடும் ஒயிட்ல. சீட்ஸ்லாம் சாப்பிட கூடாது. வாயில இருந்து நீ என்ன பறிச்சுக்கலாமா பண்ணீங்க ஆப்பிள். ஸோ அவங்க கேப்ல போகும்போது சாப்பிட்டுட்டே போயிடுவாங்க. ஸோ இதுதான் லஞ்ச் மெனு. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.